இன்றும் உங்கள் அனைவரையும் ஃப்ளட்டர் கோர்ஸிற்கு அன்புடன் வரவேற்கின்றோம். நாங்கள் முன்னருள்ள பாடங்களில் டாட்டில் வேரியபிள்ஸ் என்றால் என்னவென்று பார்த்தோம். அதே போன்று நாங்கள் வேரியபிள் ஒன்றினை டிஃபைன் செய்யும் முறையையும் பார்த்தோம். நாங்கள் வேரியபிள் நேம் ஒன்றினை கேமல் கேசிங் பயன்படுத்தி எவ்வாறு எழுதுவது என்பதை பார்த்தோம். நாங்கள் பல்வேறு எக்ஸாம்பிள்ஸ்களை செய்தோம். அடுத்ததாக நாங்கள் டேட்டா டைப்ஸ் பற்றியும் கதைத்திருந்தோம். அதில் நம்பர்ஸினை டிஃபைன் செய்யக்கூடிய சில வழிகளை பற்றி, விஜெட்ஸ் பற்றி, டபுள் பற்றி, ஸ்ட்ரிங் ஒன்றினை பற்றி, ஸ்ட்ரிங் ஒன்றினை டிஃபைன் செய்யும் முறையினை பற்றி, இது போன்ற பல்வேறு விடயங்களை பற்றி கதைத்திருந்தோம். அதே போன்று அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் பற்றி கதைத்தது உங்களுக்கு நினைவிருக்கலாம். ப்ரீஃபிக்ஸ் ஆபரேட்டர் என்றால் என்ன, போஸ்ட்ஃபிக்ஸ் ஆபரேட்டர் என்றால் என்ன என்று பார்த்திருந்தோம். அதே போன்று அவற்றுடன் தொடர்புடைய எக்ஸாம்பிள்ஸினையும் பார்த்தோம். நாங்கள் கற்றவற்றை யூஸ் செய்து இது போன்ற பிரச்சனை ஒன்றிற்கு பதிலை எவ்வாறு எழுதுவது என்று நாங்கள் இந்த செக்ஷனில் பார்ப்போம். எமது டாட் சீரிஸில் ஆரம்ப சேலஞ்சினை எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம். உங்களால் முடியுமாக இருந்தால் வீடியோவினை ஸ்டாப் செய்து இதன் ஸ்கிரீன்ஷாட் ஒன்றினை எடுத்து அல்லது உங்களுடைய நோட்ஸில் எழுதி இந்த பிரச்சனைக்கு ட்ரை ஒன்றினை செய்யுங்கள். டாட் பேடிற்கு சென்று இதற்கு பதிலை எழுத உங்களுக்கு முடியும். இந்த பிரச்சனை மிகவும் எளிதாகும். நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இதனை செய்வோம். இப்பொழுது நாங்கள் இதற்கு பதிலை எவ்வாறு எழுதுவது என்று பார்ப்போம். பதிலை எழுதுவதற்கு முன்னர் நாங்கள் சரியாக கேள்வியினை படித்து கேள்வியினை புரிந்து கொள்வோம். இந்த கேள்வி கொடுக்கப்பட்டிருக்கும் விதத்தை பொறுத்தவரை இந்த கேள்வியை நீங்கள் படித்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். இங்கு x என்பது 5ற்கு சமமாக இருக்கின்றது என்று வேரியபிள்ஸ் 4 கொடுக்கப்பட்டுள்ளன. நாங்கள் 4னை சிறிது கொடுத்து கேள்வியினை படித்து பார்ப்போம். அப்ளை த ஃபாலோவிங் ஆபரேஷன்ஸ் என்று இருக்கின்றது. ஆரம்ப ஆபரேஷன்ஸ் ஆனது இன்கிரிமெண்ட், டிக்ரிமெண்ட், மல்டிப்ளை, டிவைட் x by 2 யூசிங் a compound assignment operator என்று கூறுகின்றது. இது என்ன கூறுகின்றது? நாங்கள் முன்னர் இந்த விடயங்கள் அனைத்தையும் பற்றி கதைத்து இருக்கின்றோம். உங்களுடைய நாலேஜினை மீண்டும் ரீஃப்ரெஷ் செய்யவே இந்த கொஸ்டின்ஸ் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சேலஞ்சின் ஆரம்ப பகுதியில் நாங்கள் கதைத்த கம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸினை யூஸ் செய்து இந்த x என்ற ஒன்றினை 2 இன்கிரிமெண்ட், டிக்ரிமெண்ட், மல்டிப்ளை மற்றும் டிவைட் செய்யவும் என்று கூறுகின்றது. இதனை எவ்வாறு செய்வது? உங்களுக்கு x என்றால் என்னவென்று புரியவில்லை என்றால் இந்த x என்பதே மேலே எமக்கு தரவாக கொடுக்கப்பட்டுள்ளது. x என்பது ஒரு இன்டீஜர் ஆகும், அதாவது நம்பர் ஒன்றாகும், அல்லது x என்பது இன்டீஜர் வேல்யூ ஒன்றாகும். x இன் பெருமானம் 5ற்கு இனிஷியலைஸ் செய்யப்பட்டுள்ளது, அதாவது x என்பது 5ற்கு சமமாக இருந்தால் நம்பர் ஒன்றாகும். எமக்கு x இன் 5 என்ற பெருமானம் கம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸினை யூஸ் செய்து 2 இன்கிரிமெண்ட், டிக்ரிமெண்ட், மல்டிப்ளை மற்றும் டிவைட் செய்யவும் என்று கூறுகின்றார்கள். இந்த கம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆபரேட்டர் என்ற ஒன்றே மிகவும் முக்கியமாகின்றது. நாங்கள் டாட் பேடிற்கு சென்று இதற்கு பதிலை எவ்வாறு எழுதுவது என்று பார்ப்போம். உங்களுக்கு டாட் பேட் இல்லை என்றால் இவ்வாறு datpad.dev என்று சர்ச் செய்தால் இவ்வாறு டாட் பேடிற்கு செல்ல முடியும். நான் இதற்குள் இருக்கின்ற அனைத்து கோட்ஸினையும் நீக்குகின்றேன். மெயின் ஃபங்க்ஷன் ஒன்றை எழுதி டாட் பேடினை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கு நினைவிருக்கலாம். மெயின் ஃபங்க்ஷன் என்பதே எமது புரோகிராமில் ஆரம்பித்த எக்ஸிக்யூட் செய்யப்படும் பாயிண்ட் ஆகும். மெயின் ஃபங்க்ஷன் பற்றி நாங்கள் முன்னருள்ள செக்ஷனில் விரிவாக கதைத்தோம். நீங்கள் அந்த செக்ஷனினை பார்க்கவில்லை என்றால் முடிந்தால் அந்த செக்ஷன்ஸினை கட்டாயம் பாருங்கள் என்று நான் உங்களுக்கு கூறுகின்றேன். நீங்கள் அந்த செக்ஷன்ஸினை சரியாக பார்த்த ஒருவராக இருந்தால் உங்களால் இதனை தொடர்ந்து எழுதி செல்ல முடியும். நாங்கள் தேவையான அனைத்து விடயங்களையும் இப்பொழுது விவாதித்திருக்கின்றோம். உங்களால் ஆரம்பத்தில் மெயின் ஃபங்க்ஷனினை கொடுக்க முடியும். இந்த void என்றால் என்னவென்று நாங்கள் பின்னர் கதைப்போம். இந்த void main என்று டைப் செய்யுங்கள். இதற்குள்ளே எமது புரோகிராமினை எழுதி செல்ல வேண்டும். இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நான் மீண்டும் கேள்விக்கு வருகின்றேன். கேள்வியில் கூறப்பட்டிருக்கின்றதன்படி இன்டீஜர் x ஒன்று இருக்கின்றது. எமக்கு இந்த x இன் வேல்யூவினை கம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸினை யூஸ் செய்து இன்கிரிமெண்ட், டிக்ரிமெண்ட், மல்டிப்ளை மற்றும் டிவைட் செய்ய வேண்டும். கம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ் என்றால் என்னவென்று உங்களுக்கு நினைவிருக்கலாம். நினைவில் இல்லை என்றால் நாங்கள்
அந்த நாலேஜினை மீண்டும் ரீஃப்ரெஷ் செய்யவும் நான் மீண்டும் டாட் பேடிற்கு சென்று வந்தேன். ஆரம்பத்தில் நான் எமது இன்டிஜர் வேல்யூவினை டிஃபைன் செய்திருக்கின்றேன். int x என்பது 5ற்கு சமமாக இருக்கின்றது என்றே எமது கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ளது. நான் இதனை பிரிண்ட் செய்து காண்பிக்கின்றேன். இதனை பிரிண்ட் செய்தால் 5 என்ற பெருமானம் பிரிண்ட் ஆகின்றதை நீங்கள் பார்க்கலாம். இவ்வாறு 5 என்று கன்சோலில் அவுட்புட் ஒன்று வர வேண்டும். ஏனென்றால் நாங்கள் இன்டிஜர் வேல்யூ ஒன்றினை டிஃபைன் செய்திருக்கின்றோம். இவ்வாறு கன்சோலில் 5 என்ற பெருமானம் அவுட்புட் ஆகி இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும். இந்த 5 என்ற பெருமானத்தினை கம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ் யூஸ் செய்து எவ்வாறு நாங்கள் 2ஆல் இன்கிரிமெண்ட் செய்கிறோம் என்று நாங்கள் ஆரம்பத்தில் பார்ப்போம். இவ்வாறு நான் இந்த லைன் ஒன்றினை நீக்குகின்றேன். அதன் பிறகு இவ்வாறு இன்கிரிமெண்ட் என்று எழுதுகின்றேன். இவ்வாறு நாங்கள் கம்பவுண்ட் ஆபரேட்டர் ஒன்றினால் இன்கிரிமெண்ட் செய்கின்றோம். உங்களுக்கு நினைவிருக்கும் x என்ற ஒன்று அதிகரிக்கப்பட வேண்டும். அதாவது சாதாரண விதத்தில் நாங்கள் x சமன் x நேர் 2 என்று எழுதுகின்றோம். நாங்கள் x என்ற ஒன்றினை 2ஆல் இன்கிரிமெண்ட் செய்ய வேண்டும். இதனை நேர் x சமன் 2 என்று கம்பவுண்ட் இன்கிரிமெண்ட் ஒன்றினால் எழுதுகின்றோம். உங்களுக்கு நினைவிருக்கும் நாங்கள் எவ்வாறு இந்த கம்பவுண்ட் இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர்ஸினை எழுதுகின்றோம் என்று கதைத்தோம். உங்களுக்கு இப்பொழுது x இன் வேல்யூ ஒன்றினை பிரிண்ட் செய்து பார்க்க முடியும். இவ்வாறு பிரிண்ட் பிராக்கெட்டில் x என்று கொடுக்கின்றோம். பாருங்கள், எமக்கு பதில் 7 என்று வந்திருக்கின்றது. அதாவது x இன் வேல்யூ ஒன்று 7 ஆகும். இப்பொழுது நாங்கள் இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர் ஒன்றினை யூஸ் செய்து x இன் வேல்யூ ஒன்றினை 2ஆல் எவ்வாறு அதிகரித்தோம் என்று உங்களுக்கு தெளிவாக வேண்டும். இப்பொழுது இன்கிரிமெண்ட் போன்றே டிக்ரிமெண்ட் எழுதவும் முடியும். எவ்வாறு செய்கின்றோம்? நாங்கள் சாதாரணமாக x ஈக்குவல் x மைனஸ் 2 என்று எழுதுகின்றோம். அதாவது x சமன் x இல் இருந்து 2னை குறைக்கின்றோம். நான் இப்பொழுது இதனை பிரிண்ட் செய்கின்றேன். இப்பொழுது நாங்கள் இதனை கம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆபரேட்டர் ஒன்றினால் எழுதுவோம். இவ்வாறு x மைனஸ் ஈக்குவல் 2 என்று நான் எழுதுகின்றேன். அதாவது x மறை சமன் 2. பிறகு இங்கு x இன் பெருமானம் எவ்வளவு வர வேண்டும்? நாங்கள் ஊகித்து பார்ப்போம். இங்கு ஆரம்பத்தில் x இன் பெருமானம் 5 என்று இருக்கின்றது. அதன் பிறகு நாங்கள் x இன் பெருமானத்தை 2ஆல் இன்கிரிமெண்ட் செய்தோம். அப்பொழுது x இன் பெருமானம் 7 என்று ரிட்டர்ன் ஆனது. அதன் பிறகு நாங்கள் மீண்டும் x இன் பெருமானத்தினை 2ஆல் டிக்ரிமெண்ட் செய்தோம். பிறகு 2 இன் பெருமானமான 7இல் 2 குறைய வேண்டும். நான் அதனை ரன் செய்தால் எமக்கு மீண்டும் x இன் வேல்யூ ஒன்று 5 என்று வர வேண்டும். உங்களுக்கு நினைவிருக்கும், நாங்கள் ஸ்ட்ரிங் கன்கட்டனேஷன் செய்தோம். இவ்வாறு x சமன் என்று x இன் வேல்யூவின் ஒன்றினை கொடுக்க உங்களால் முடியும். பிறகு உங்களுக்கு மிகவும் தெளிவாக அவுட்புட் ஒன்றினை பார்க்க முடியும். இவ்வாறு x சமன் $sign ஒன்று நாங்கள் வேரியபிள் ஒன்றினை பாஸ் செய்ய வேண்டும். நாங்கள் முன்னருள்ள செக்ஷனில் இந்த விடயங்கள் பற்றி கதைத்தது உங்களுக்கு நினைவிருக்கும். x இன் வேல்யூ ஒன்று இவ்வாறு அதிகரித்து இருக்கின்றது. உங்களுக்கு தெரியுமாக இருக்கும் எவ்வாறு அதனை சரியாக எமது டாட் கோட் ஒன்றின் உள்ளே யூஸ் செய்கின்றோம் என்று. டிக்ரிமெண்ட் கம்பவுண்ட் ஆபரேட்டர் ஒன்று பற்றியும் உங்களுக்கு சிறந்த நாலேஜ் ஒன்று வர வேண்டும். நாங்கள் இன்கிரிமெண்ட் மற்றும் டிக்ரிமெண்ட் பற்றி பார்த்தோம். இப்பொழுது மல்டிப்ளிகேஷன் ஒன்றினை பற்றி பார்ப்போம். நான் இவ்வாறு சிறிய இடம் ஒன்றினை தயாரித்து மல்டிப்ளை என்று எழுதுகின்றேன். நாங்கள் எவ்வாறு x இன் வேல்யூ ஒன்றை 2ஆல் அதிகரிக்கின்றோம் என்று உங்களுக்கு இப்பொழுது புரிய வேண்டும். x சமன் x பெருக்கல் 2 என்று நாங்கள் சாதாரணமாக செய்கின்றோம். அஸ்ட்ரிக் ஒன்றினால் பெருக்கல் என்பதனை கொடுக்கின்றோம். இது உங்களுக்கு நினைவில் இருக்கும். அதாவது ஷிஃப்ட் ஒன்றையும் 8னையும் பிரஸ் செய்யும் பொழுது அஸ்ட்ரிக் ஒன்றினை பிரிண்ட் செய்ய உங்களால் முடியும். இவ்வாறே நாங்கள் கம்பவுண்ட் ஆபரேட்டர் ஒன்றில்லாமல் சாதாரணமாக அரித்மெட்டிக் ஆபரேஷன் ஒன்றாக எழுதுகின்றோம். x பெருக்கல் சமன் 2 என்ற கம்பவுண்ட் ஆபரேட்டர் ஒன்றாக எழுதுகின்றோம். நாங்கள் முன்னர் அடிஷன் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்றினை எழுதிய வகையிலே நாங்கள் எழுதுகின்றோம். நான் இதனை பிரிண்ட் செய்கின்றேன். இவ்வாறு இதனை Ctrl+C பிரஸ் செய்து காப்பி செய்து Ctrl+V பிரஸ் செய்து இங்கு காப்பி செய்ய உங்களுக்கு முடியும். என்னவாக x இன் வேல்யூ ஒன்று இருக்க வேண்டும் என்று நினைக்கவும். x சமன் 5 என்ற வேல்யூவின் இறுதி வேல்யூ ஒன்றாகும். இந்த வேல்யூவினையே நாங்கள் இப்பொழுது கால்குலேஷன் ஒன்றிற்கு யூஸ் செய்கின்றோம்.
ஏனென்றால் கம்பவுண்ட் ஒன்றிற்கு இறுதியில் இருக்கின்ற எக்ஸின் வேல்யூ ஒன்றினை நாங்கள் யூஸ் செய்கின்றோம். இங்கு நாங்கள் எக்ஸ் சமன் 5 என்றதனை மல்டிப்ளை செய்து இருக்கின்றோம். அதாவது எக்ஸ் பெருக்கல் 2 என்பதே வருகின்றது. நாங்கள் அது பதில் 10 வர வேண்டும் என்று கூறுகின்றது. நாங்கள் இதனை ரன் செய்து பார்ப்போம். எக்ஸ் சமன் 10 என்ற பதில் வந்து இருக்கின்றது, உங்களுக்கு தெரியுமாக இருக்கும். இவ்வாறு கம்பவுண்ட் ஆபரேட்டர்ஸினை யூஸ் செய்து மல்டிப்ளிகேஷன் ஒன்றினை செய்கின்றோம் என்று உங்களுக்கு இப்பொழுது தெளிவாக இருக்கும். நாங்கள் இப்பொழுது டிவிஷன் ஒன்றினை எவ்வாறு செய்கின்றோம் என்று பார்ப்போம். ஒரே விடயம் என்பதால் நான் மிகவும் தெளிவாக செய்யவில்லை. டிவிஷன் ஒன்றினை எவ்வாறு கொடுக்க உங்களால் முடியும். நாங்கள் புரோகிராமில் இவ்வாறு // ஒன்றினாலே டிவிஷன் ஒன்றினை தயாரிக்கின்றோம். இங்கு டிவிஷன் ஒன்றினை தயாரிக்கும் பொழுது இங்கு எரர் ஒன்று வருகின்றது. உங்களுக்கு அது பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த எரர் ஒன்றில் என்ன வருகின்றது? இந்த எரர் ஒன்றில் a value of type double can be assigned to a variable of type int என்று இருக்கின்றது. நான் இங்கு கமெண்ட் ஒன்றினை கொடுத்து தெளிவு செய்கின்றேன். இப்பொழுது x இன் வேல்யூ 10 என்று இருக்கின்றது. 10 இருக்கின்ற வேல்யூ ஒன்றினை நாங்கள் 2 ஆல் பிரித்து வரும் பெருமானம் 5 ஆகும். ஆனால் இங்கு டிவிஷன் ஒன்று செய்கின்ற பொழுது இங்கு ரிட்டர்ன் ஆகும் பெருமானம் டபுள் ஒன்றாக, அதாவது தசம எண்ணாக இங்கிருந்து ரிட்டர்ன் ஆகின்றது. அதாவது 5.0 என்ற ஒன்றும் ரிட்டர்ன் ஆகின்றது. இந்த பெறுமதிகளை இன்டிஜர் ஒன்றாக டிஃபைன் செய்ய முடியாது. ஏனென்றால் 5ற்கே நாங்கள் இந்த வேல்யூஸினை கொடுத்து செல்கின்றோம். எக்ஸினை நாங்கள் டிஃபைன் செய்து இருக்கின்றோம் இன்டிஜர் ஒன்றாக. இங்கு தசம எண்ணாக இல்லாமல் பிரித்தால் எமக்கு இங்கு டிவிஷன் என்ற ஒன்றினை செய்ய முடியாது என்று இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டும். இவ்வாறு 5.12, 5.33 போன்று தசம எண்ணாக வந்தாலே நாங்கள் டபுளாக டிஃபைன் செய்ய வேண்டும். ஆனால் 5.0 போன்ற பெருமானம் வருகின்றது என்றால் அந்த பெருமானமும் டபுள் ஒன்றாக டிஃபைன் செய்ய இங்கு எமக்கு நேர்கின்றது. உங்களுக்கு நான் கூறும் விடயம் தெளிவாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் உண்மையில் நாங்கள் கணிதத்தில் 10 பிரித்தல் 2 சமன் 5.0 என்று எழுதுவது இல்லை. ஆனால் இந்த டாட் என்ற லாங்குவேஜில் அந்த கன்வென்ஷன் ஒன்றினை பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் இங்கு டிவிஷன் ஒன்றே நடைபெற்று இருக்கின்றது. இங்கு இன்டிஜர் என்று டிஃபைன் செய்யப்பட்ட எக்ஸின் வேல்யூ ஒன்றினை எக்ஸின் டபுள் ஒன்றாக டிஃபைன் செய்ய இங்கு எமக்கு நேர்கின்றது. எமக்கு இப்பொழுது இருக்கின்ற நாலேஜின் படி அடிப்படையில் இந்த விடயத்தினை நாங்கள் செய்ய வேண்டி இருக்கின்றது. இல்லை என்றால் டபுள் என்பதனை தனியாக டிஃபைன் செய்து செய்ய வேண்டும். நான் இங்கு டபுள் y சமன் 10 என்று டிஃபைன் செய்கின்றேன். அதாவது y இன் டேட்டா டைப் ஒன்று டபுள் ஒன்றாகும். y தசம எண்ணாகும் என்று நாங்கள் ஆரம்பத்தில் கூறியிருக்கின்றோம். அவ்வாறு நாங்கள் இங்கு y சமன் என்று கொடுத்தால் எந்த எரர் ஒன்றும் வராது இல்லையா? ஏனென்றால் இவ்வாறு டபுள் ஒன்றே இந்த பெருமானத்தில் இருந்தும் ரிட்டர்ன் ஆகின்றது. நாங்கள் y என்ற ஒன்றையும் இனிஷியலி டபுள் ஒன்று என்றே டிஃபைன் செய்து இருக்கின்றோம். உங்களுக்கு இப்பொழுது இங்கிருக்கின்ற இஷ்யூ ஒன்று புரிய வேண்டும். ஏனென்றால் x என்பது ஆரம்பத்தில் இன்டிஜர் ஒன்றாகும். எக்ஸிற்கு இன்டிஜர் வேல்யூஸ் மாத்திரமே வர முடியும் என்று நாங்கள் கூறுகின்றோம். அதாவது முழுமையான எண்ணாக மாத்திரமே வர முடியும். எக்ஸிற்கு இவ்வாறு தசம எண் வருகின்றது. அவ்வாறு என்றால் நாங்கள் டிவிஷன் ஒன்று செய்வோம். டிவிஷன் ஒன்று செய்த பிறகு எக்ஸிற்கு தசம எண்ணாக வருகின்றது என்றால் முழுமையான எண்ணாக இருக்கின்றது என்று டிஃபைன் செய்து எக்ஸிற்கு தசம எண்ணாக மாற்ற முடியாது. எமக்கு தசம எண்ணாக மாற்ற வேண்டும் என்றால் ஆரம்பத்திலேயே இதனை தசம எண்ணாக ஆக டிஃபைன் செய்ய வேண்டும். உங்களுக்கு தெளிவாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த வேலையை செய்ய பல்வேறு முறைகள் இருக்கின்றன. நாங்கள் முன்னோக்கி அந்த விடயங்கள் பற்றி கதைப்போம். எமக்கு இப்பொழுது இருக்கின்ற நாலேஜ் ஒன்றில் இவ்வாறு வேலை செய்ய முடியும். எமக்கு பிரித்தல் பற்றி கதைக்க வேண்டும். நான் இப்பொழுது y என்று வேரியபிள் ஒன்றினை டிஃபைன் செய்தேன். நான் கம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆபரேட்டரினை யூஸ் செய்து y-னை 2 ஆல் பிரித்தேன். இப்பொழுது நான் y-னை பிரிண்ட் செய்கின்றேன். நாங்கள் கன்கேட்டனேஷன்ஸ் இலிருந்தே கொடுப்போம். நான் இப்பொழுது இதனை ரன் செய்கின்றேன். இப்பொழுது y-இன் வேல்யூ ஒன்று 5 ஆக வர வேண்டும். ஏனென்றால் y-இன் வேல்யூ ஒன்றினை நாங்கள் இப்பொழுது 2 ஆல் பிரித்து இருக்கின்றோம். y சமன்
5 என்று இங்கு பிரிண்ட் ஆகின்றது. உங்களுக்கு தெரியும். இங்கு எமக்கு சிறந்த பாயிண்ட் ஒன்று கிடைத்தது. எமக்கு இன்டிஜர் ஒன்றாக டிஃபைன் செய்த வேல்யூ ஒன்று இருக்கின்றது என்றால் அதற்கு பிறகு டபுள் வேல்யூ ஒன்றினை மீண்டும் அசைன் செய்ய எமக்கு முடியாது. அதனை நீங்கள் நன்றாக மனதில் வைத்திருக்கவும். நாங்கள் டிராயிங் போர்டிற்கு சென்று மீண்டும் இதனை தெளிவு செய்வோம். எக்ஸின் வேல்யூ 5 என்று நான் இன்டிஜர் ஒன்றை டிஃபைன் செய்தேன். ப்ரோக்ராம் ஒன்றின் பிகினிங்கில் இவ்வாறே நாங்கள் டிஃபைன் செய்தோம். அதன் பிறகு நாங்கள் எக்ஸின் பெருமானத்தினை 2 பிரித்தோம். அதாவது y பிரித்தல் 2 என்று செய்தோம். ஏனென்றால் இங்கு நாங்கள் உண்மையில் எடுத்தால் எக்ஸின் பெருமானம் 10 பிரித்து எடுத்தோம். எக்ஸின் வேல்யூ ஒன்று 10 என்று இருந்தது. நாங்கள் எக்ஸின் வேல்யூ ஒன்றினை 10 என்றே கொடுப்போம். பிறகு உங்களுக்கு இது நன்றாக புரிகின்றது. அதனால் நாங்கள் எக்ஸின் வேல்யூ ஒன்றினை ஆரம்பத்தில் 10 என்று கொடுப்போம். நாங்கள் டிவிஷன் ஒன்றினை கம்பவுண்ட் ஆபரேஷன் ஒன்று செய்தோம். இவ்வாறு எக்ஸின் வேல்யூ ஒன்றினை எக்ஸ் பிரித்தல் சமன் என்று எழுதினோம். இங்கு எக்ஸ் சமன் எக்ஸ் பிரித்தல் 2 என்று நடைபெறுகின்றது. அதாவது எக்ஸ் சமன் 10 பிரித்தல் 2 இவ்வாறு பிரித்தல் நடைபெறும் பொழுது தசம இடம் வருகின்றது என்று நான் கூறினேன். எனவே 5.0 என்பது பதிலாக வருகின்றது. இவ்வாறு தசம எண்ணாக வருகின்றது என்றால் இது இன்டிஜர் ஒன்று இல்லை, டபுள் ஒன்றாகும். இப்பொழுது எமக்கு இஷ்யூ ஒன்று இருக்கின்றது. நாங்கள் ஆரம்பத்தில் எக்ஸ் என்ற ஒன்றினை இன்டிஜர் ஒன்றாக டிஃபைன் செய்து இருக்கின்றோம். இப்பொழுது எக்ஸிற்கு 5.0 என்று டபுள் வேல்யூ ஒன்று வருகின்றது. நாங்கள் டிஃபைன் செய்த டேட்டா டைப்ஸ் இடையே சிறிய வேறுபாடு நடைபெற்று இருக்கின்றது என்று இப்பொழுது உங்களுக்கு புரியும். அதாவது எக்ஸ் என்ற ஒன்று இன்டிஜர் வேல்யூ ஒன்றாக இருக்க வேண்டும் என்று கம்பைல் ஒன்றிற்கு அடையாளம் காண முடியாது என்று நீங்கள் முன்னர் கூறியிருக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் பிறகு இந்த ப்ரோக்ராம் ஒன்றினுள்ளே எக்ஸ் இன் வேல்யூ ஆனது 1 டபுள் ஒன்றாக கன்வெர்ட் செய்து இருக்கின்றீர்கள். இவ்வாறு இது போன்ற ஒன்றினை செய்ய முடியாது என்று இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும். அதாவது ஆரம்பத்தில் டிஃபைன் செய்த டேட்டா டைப் ஒன்றினை வேல்யூ ஒன்றினையே மீண்டும் எக்ஸிற்கு அசைன் செய்ய முடியும். நாங்கள் பிரித்தலுக்கு முன்னர் செய்த எந்த இடத்திலும் அந்த இஷ்யூ ஒன்று வந்தது இல்லை. எக்ஸிற்கு 2 எண்ணாக இணைக்கப்பட்டால் 7 ஆகும். 7.0 இல்லை. அடுத்து எக்ஸிலிருந்து 2 குறைந்தால் 5 ஆகும். அடுத்து எக்ஸ் 2 பெருக்கப்பட்டால் 10 ஆகும். பிரிக்கப்பட்டாலே இந்த இஷ்யூ ஒன்று வருகின்றது. நான் கூறும் விடயம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த விடயத்தினை நீங்கள் மற்ற அனைத்து இடங்களிலுமே சரியாக யூஸ் செய்ய நினைவில் வைத்திருக்கவும். ஹைட் ஒன்று சமன் 100.5 மீட்டர் என்று நீங்கள் டபுள் ஒன்றாக ஹைட் ஒன்றினை டிஃபைன் செய்கின்றீர்கள் என்று நினைக்கவும். அதன் பிறகு இதற்கு ஸ்ட்ரிங் ஒன்றினை போன்று அசைன் செய்ய உங்களுக்கு முடியாது. அதாவது ஹைட் சமன் 100.52 என்று இவ்வாறு ஸ்ட்ரிங் ஒன்றினை அசைன் செய்யுங்கள். இவ்வாறு கொட்டேஷன் கொடுத்தே நாங்கள் ஸ்ட்ரிங் ஒன்றினை டிஃபைன் செய்கின்றோம். ஏனென்றால் இந்த ஹைட் என்ற வேரியபிள் ஒன்றினை டேட்டா டைப் ஒன்று டபுள் என்று நீங்கள் ஆரம்பத்தில் கூறியிருக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் இங்கு ஸ்ட்ரிங் ஒன்றினை அசைன் செய்ய ட்ரை செய்கின்றீர்கள். அந்த வேலை செய்ய அனுமதிக்கப்படுவது இல்லை. நாங்கள் சரியாக டேட்டா ரெப் ஒன்றினை டிஃபைன் செய்ய வேண்டும். இந்த விடயத்தினை சரியாக செய்ய முடியுமான பல்வேறு வழிமுறைகள் இருக்கின்றன. அந்த விடயங்களினை நாங்கள் இந்த செக்ஷன் ஒன்றில் முன்னோக்கி கதைப்போம். நான் இப்பொழுது தெளிவு செய்யும் விடயம் புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் பூலியன் ஒன்றாக ஏதாவது டிஃபைன் செய்தால் உங்களுக்கு இதற்கு ட்ரூ or ஃபால்ஸ் மாத்திரமே அசைன் செய்ய முடியும். நீங்கள் ஸ்ட்ரிங் ஒன்றாக டிஃபைன் செய்தால் அதற்கு உங்களுக்கு இன்டீஜர் வேல்யூ டபுள் வேல்யூஸினை அசைன் செய்ய முடியாது. அதாவது நாங்கள் இனிஷியலி டிஃபைன் செய்யும் வேரியபிள் ஒன்றின் டேட்டா டைப் ஒன்றிலிருந்தே நாங்கள் மீண்டும் இதற்கு வேல்யூ ஒன்றினை கொடுக்கின்றோம் என்றால் அந்த டேட்டா டைப் ஒன்றிற்கு பொருந்தும் வேல்யூ ஒன்றினை மாத்திரமே அதற்கு மீண்டும் கொடுக்க வேண்டும். அந்த விடயத்தினையே உங்களுக்கு இந்த கேள்வியில் தெளிவு செய்ய வேண்டி இருந்தது. உங்களுக்கு தெளிவாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நாங்கள் ஆரம்ப பாட்டொன்றினை எவ்வாறு செய்கின்றோம் என்று பார்த்தோம். அங்கு நாங்கள் மிகவும் முக்கியமான விடயங்கள் சிலவற்றினை பற்றி கதைத்திருந்தோம். அடுத்ததாக நாங்கள் இரண்டாவது கேள்வியினை பார்ப்போம்.
decrement y by 1 using a prefix or postfix decrement operator. அதாவது prefix அல்லது postfix யூஸ் செய்து y இன் வேல்யூவினை ஒன்றினால் குறைக்க வேண்டும். y இன் வேல்யூ ஒன்றினை ஒன்றினால் குறைப்பது எவ்வாறு என்று நாங்கள் prefix மற்றும் postfix operations இரண்டையும் யூஸ் செய்து பார்ப்போம். இந்த விடயங்கள் அனைத்தையும் நாங்கள் முன்னருள்ள செக்ஷன்களில் தெளிவாக கதைத்திருந்தோம். நாங்கள் டாட் பேட் ஒன்றிற்கு சென்று செய்வோம். நான் இங்கு இருக்கின்ற கோட் ஒன்றை நீக்குகின்றேன். இனிஷியலி y இன் வேல்யூ ஒன்றினை 10ற்கே அசைன் செய்துள்ளது. ஆரம்பத்தில் y இன் வேல்யூவினை 10ற்கே அசைன் செய்யப்பட்டு இருந்தது. எவ்வாறு எதற்கு ப்ரீஃபிக்ஸ் ஆபரேஷன் ஒன்றினை செய்கின்றோம். நான் ஆரம்பத்தில் இதனை பற்றி பார்ப்போம். ப்ரீஃபிக்ஸ் என்றால் y இன் வேல்யூ ஒன்றினை நாங்கள் முன்னரே மாற்ற வேண்டும். நாங்கள் அதன் சின்டாக்ஸ் ஒன்றினை எழுதினோம். ப்ரீஃபிக்ஸ் என்றால் இவ்வாறு முன்னோக்கி நாங்கள் ப்ரீஃபிக்ஸ் ஆபரேஷன் ஒன்றினை கொடுக்க வேண்டும். நான் போஸ்ட்ஃபிக்ஸ் ஒன்றையும் எழுதி காண்பிக்கின்றேன். போஸ்ட்ஃபிக்ஸ் என்றால் பின்னர் என்று அர்த்தம். அதனால் இவ்வாறு எமது வேரியபிள் ஒன்றிற்கு பின்னால் ஆபரேஷன் ஒன்றினை கொடுக்க உங்களுக்கு முடியும். ப்ரீஃபிக்ஸில் இவ்வாறு வேரியபிள் ஒன்றிற்கு முன்னாலே ஆபரேஷன் ஒன்றினை கொடுக்க வேண்டும். நாங்கள் பிரிண்ட் செய்து y இன் வேல்யூ என்ன என்று பார்ப்போம். அதனையும் நாங்கள் கண்டமினேஷனில் இருந்து y சமன் $y என்று கொடுப்போம். இவ்வாறு காப்பி ஒன்றினை எடுத்து போஸ்ட்ஃபிக்ஸ் ஒன்றிற்கும் பேஸ்ட் செய்து போஸ்ட்ஃபிக்ஸ் செய்யும் பொழுது வேல்யூ ஒன்று அதிகரிக்கின்றதா என்று பார்ப்போம். நாங்கள் y இன் இனிஷியல் வேல்யூ ஒன்றையும் பிரிண்ட் செய்வோம். இப்பொழுதும் எவ்வாறு வருகின்றது என்று ரன் செய்து பார்ப்போம். கம்பைல் ஒன்று ரன் செய்கின்ற பொழுது சிறிது நேரம் செல்கிறது. கம்பைல் ஒன்றிலிருந்து கன்சோலில் அவுட்புட் ஒன்று காண்பிக்கும். நான் இங்கு போஸ்ட்ஃபிக்ஸ் இன்கிரிமெண்ட் ஒன்று செய்து இருக்கின்றேன். அதை நான் டிக்ரிமெண்ட் ஒன்றாக மாற்றுகின்றேன். உங்களுக்கு இப்பொழுது தெரியும் இருக்கும் போஸ்ட்ஃபிக்ஸ் டிக்ரிமெண்ட் ஒன்று மற்றும் ப்ரீஃபிக்ஸ் டிக்ரிமெண்ட் ஒன்று எப்படி செய்கிறோம் என்று உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் y இன் வேல்யூ ஒன்று 10ஆக இருந்தது. நாங்கள் ப்ரீஃபிக்ஸாக அதிலிருந்து ஒரு எண்ணாக குறைக்கின்ற பொழுது வேல்யூ ஒன்று 9ஆக மாறியது. போஸ்ட்ஃபிக்ஸாக ஒரு எண்ணாக குறைக்கின்ற பொழுது வேல்யூ ஒன்று 8ஆக மாறியது. உங்களுக்கு நினைவிருக்கும் ப்ரீஃபிக்ஸ் மற்றும் போஸ்ட்ஃபிக்ஸ் என்றால் என்னவென்று. அந்த விஷயங்கள் பற்றி நாங்கள் முன்பு செக்ஷனில் பேசினோம். அதனால் நான் இந்த செக்ஷனில் அந்த விஷயங்கள் பற்றி மீண்டும் ஆழமாக தெளிவு செய்யவில்லை. இந்த விதத்தில் தான் நாங்கள் ப்ரீஃபிக்ஸ் இல்லை என்றால் போஸ்ட்ஃபிக்ஸ் இன்கிரிமெண்ட் ஒன்று, இல்லையெனில் டிக்ரிமெண்ட் ஒன்று செய்கின்றோம். நாங்கள் இதில் இன்கிரிமெண்ட் ஒன்றையும் செய்து பார்ப்போம். இந்த விதத்தில் k சமமாக 12 என்று மற்றொரு வேல்யூ ஒன்று டிஃபைன் செய்வோம். நாங்கள் பார்ப்போம் ப்ரீஃபிக்ஸ் இன்கிரிமெண்ட் ஒன்று எப்படி செய்கிறோம் என்று. இங்கு k இன் வேல்யூ ஒன்று ப்ரீஃபிக்ஸாக இன்கிரிமெண்ட் ஒன்று செய்கின்றோம். இங்கு நான் k சமமாக என்று k இன் வேல்யூ ஒன்றையும் பிரிண்ட் செய்கின்றேன். அதற்கு பிறகு உங்களுக்கு முடியும் இதில் காப்பி ஒன்று எடுத்து இங்கு உள்ள ஒன்றை ரீப்ளேஸ் செய்ய. ப்ரீஃபிக்ஸாக k இன்கிரிமெண்ட் ஒன்று ஆகியிருக்கின்றது. போஸ்ட்ஃபிக்ஸாக இன்கிரிமெண்ட் ஒன்று செய்கிறது k++. இந்த விஷயங்கள் மிகவும் சிம்பிள். நாங்கள் இப்போது ரன் செய்து பார்ப்போம். உங்களுக்கு புரிய வேண்டும் k இன் இனிஷியல் வேல்யூ ஒன்று 12 ஆகும். நாங்கள் ப்ரீஃபிக்ஸ் இன்கிரிமெண்ட் ஒன்று செய்கின்ற பொழுது k இன் வேல்யூ ஒன்றால் அதிகரித்து இருக்கிறது. போஸ்ட்ஃபிக்ஸ் இன்கிரிமெண்ட் ஒன்று செய்கின்ற பொழுது k இன் வேல்யூ ஒன்று மீண்டும் ஒன்றால் அதிகரித்து இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் இப்போது உங்களுக்கு ப்ரீஃபிக்ஸ் மற்றும் போஸ்ட்ஃபிக்ஸ் ஆபரேஷன் செய்வது எப்படி என்று தெளிவாக புரிந்திருக்கும். நாங்கள் அடுத்த பிரச்சனைக்கு செல்வோம். மூன்றாவது பார்ட் ஒன்றில் உள்ளது. Concatenate the first and last names and store the result in a variable full name. உங்களுக்கு நினைவிருக்கும் ஸ்ட்ரிங் கன்கட்டனேஷன், ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் பற்றி முன்பு ஒரு வீடியோவில் பேசினோம். அந்த வீடியோ ஒன்றிலிருந்து எடுத்த நாலேஜ் ஒன்றிலிருந்து இந்த பார்ட் ஒன்றை இப்பொழுது நாங்கள் செய்ய போகின்றோம். இங்கு உங்களுக்கு வேரியபிள்ஸ் 2 கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஸ்ட்ரிங் ஃபர்ஸ்ட் நேம் என்று ஆலிஸ், ஸ்ட்ரிங் லாஸ்ட் நேம் என்று ஜான்சன். இந்த நேம் 2 சேர்த்து ஃபுல் நேம் ஒன்றாக உருவாக்க என்றுதான் கூறப்படுகிறது.
நாங்கள் இதை முன்பு செக்ஷன் ஒன்றில் செய்திருந்தோம். உங்களுக்கு ட்ரை ஒன்றை கொடுத்து பார்க்க முடியும். நாங்கள் டாட் பேட் ஒன்றுக்கு செல்வோம். நாங்கள் இந்த கொடுக்கப்பட்ட ஸ்ட்ரிங் ஃபர்ஸ்ட் நேம் ஒன்று மற்றும் ஸ்ட்ரிங் லாஸ்ட் நேம் ஒன்று என டிஃபைன் செய்வோம். இந்த கொடுக்கப்பட்ட வேல்யூஸ் எல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு விரும்பிய வேல்யூ ஒன்றை வைக்க முடியும். உங்களுக்கு நினைவிருக்கும், நாங்கள் இதை முன்பு பேசியிருந்தோம். சரியாக கேமல் கேசிங் யூஸ் செய்து எப்படி வேரியபிள் ஒன்றை டிஃபைன் செய்கிறோம் என்று. அதுபோலவே வேரியபிள் ஒன்று டிஃபைன் செய்கின்ற பொழுது உள்ள விதிகள் என்னவென்றும் பேசியிருந்தோம். அந்த விஷயங்கள் இப்போது உங்களுக்கு சரியாக பின்பற்றப்பட வேண்டும். ஸ்ட்ரிங் ஃபர்ஸ்ட் நேம் சமமாக டபுள் கோட்டேஷனில் அலிஸ் என்று கொடுக்கிறோம். ஸ்ட்ரிங் லாஸ்ட் நேம் சமமாக டபுள் கோட்டேஷனில் ஜான்சன் என்று கொடுக்கின்றோம். இப்போது நான் வேரியபிள்ஸ் 2 டிஃபைன் செய்து இருக்கின்றேன். நமக்கு சொல்கிறார்கள் ஃபுல் நேம் என்று ஒன்றை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று. இந்த வேலை எப்படி செய்வது? இந்த இடத்தில் உங்களுக்கு ஸ்ட்ரிங் கன்கட்டனேஷனை தானே யூஸ் செய்ய வேண்டும். நாம் முதலில் ஸ்ட்ரிங் ஃபுல் நேம் என்று வேரியபிள் ஒன்றை உருவாக்கி கொள்வோம். உங்களுக்கு முடியும் என்றால் இதை இனிஷியலி எம்டி ஸ்ட்ரிங் என்று டிஃபைன் செய்யலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதற்கு பிறகு உங்களுக்கு முடியும் இந்த ஃபுல் நேம் என்பதற்கு வேல்யூ ஒன்றினை அசைன் செய்ய. ஃபுல் நேம் என்பதற்கு நாம் எப்படி வேல்யூவினை அசைன் செய்வது? ஃபுல் நேம் என்பதை நாம் உருவாக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் நேம் மற்றும் லாஸ்ட் நேம் இரண்டினால். நான் இங்கே இந்த மாதிரியில் கூழ்முழங்குக்குள் கமெண்ட் ஒன்றை இடுகின்றேன், அலிஸ் ஜான்சன் என்று. இந்த மாதிரி தான் ஆன்சர் வர வேண்டும். இங்கே நேம் 2 நடுவில் வெற்றிடம் ஒன்றுடன் தான் ஆன்சர் பிரிண்ட் ஆக வேண்டும். இந்த மாதிரியாக நாம் அறிந்த கன்கட்டனேஷன் யூஸ் செய்து ஃபர்ஸ்ட் நேம் பிளஸ் லாஸ்ட் நேம் என்று சேர்த்து ஃபுல் நேம் பிரிண்ட் செய்தால் இந்த நேம் 2 நடுவில் வெற்றிடம் என்று தான் வரும். இந்த நேம் 2 நடுவில் வெற்றிடம் சேர்க்க உங்களுக்கு முடியும். இங்கே மற்றொரு ஸ்ட்ரிங் ஒன்றினை சேர்க்க நாம் இதை ரன் செய்து பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், நமக்கு தேவையான ஆன்சர் வந்திருக்கிறது. இப்போது நாம் பேசியது ஃபுல் நேம் என்று வேரியபிள் ஒன்றை தனியாக டிஃபைன் செய்து நாம் எப்படி ஃபுல் நேமினை சரியாக கன்கட்டனேட் செய்வது என்று. ஆகவே நாம் இங்கே எழுதிய ப்ரோக்ராம் ஒன்று சிங்கிள் லைனாக இருந்தாலும் பிரிண்ட் செய்ய முடியும். இது நமது கொஸ்டினுடன் தொடர்புடைய விஷயம் அல்ல. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா விஷயமாக கூறினேன். நாம் கமெண்ட் ஒன்றை எழுதி கொள்வோம், பிரிண்ட் த ஃபுல் நேம் இன் 1 லைன் கோட் என்று. இப்போது நாம் பார்ப்போம் இப்படி ஃபுல் நேம் ஒன்றை சிங்கிள் லைனில் பிரிண்ட் செய்வது என்று. உங்களுக்கு முடியும் இந்த மாதிரியில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்றை இட. உங்களுக்கு நினைவில் இருக்கும், நாம் ஸ்ட்ரிங் கன்கட்டனேஷன் மற்றும் ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் பற்றி பேசியதை. அந்த இரண்டின் நாலேஜ் எமக்கும் தேவைப்படும். உங்களுக்கு முடியும் இந்த மாதிரியில் ஃபுல் நேம் இஸ் என்று பின்னர் ஃபர்ஸ்ட் நேம் ஒன்றை பாஸ் செய்ய. அதற்கு பிறகு வெற்றிடம் ஒன்றை வைத்து இந்த மாதிரியில் லாஸ்ட் நேம் ஒன்றை பாஸ் செய்ய. அதுவே செய்ய வேண்டியது. இப்போது நாம் இதை ரன் செய்யலாம். உங்களுக்கு தெரியும் ஃபுல் நேம் இஸ் அலிஸ் ஜான்சன் என்று வெற்றிடம் ஒன்றுடன் அவுட்புட் வந்திருப்பதை. ஏனெனில் கன்கட்டனேஷன் உள்ளே இருக்கும் இந்த வெற்றிடம் அது ஸ்ட்ரிங் 2ற்கும் நடுவில் உள்ள வெற்றிடம் என்று கம்பைல் அடையாளம் காண்கிறது. இந்த மாதிரியாக வேரியபிள் ஒன்றை டிஃபைன் செய்யும் முறையில் இங்கே பிளஸ் வெற்றிடம் வைத்து ரன் செய்தால் அது அறியாது இங்கே இருப்பது வெற்றிடம் என்று. நான் இதை ரன் செய்து காட்டுகின்றேன், பாருங்கள். இங்கே அலிஸ் ஜான்சன் என்று ஒன்று ஒரு சொல்லாகவே வந்துள்ளது. ஏனெனில் கம்பைல் அறியாது இங்கே நீங்கள் வைத்திருப்பது வெற்றிடம் என்று. அதனால்தான் நாம் இங்கே மேனுவலி வெற்றிடம் ஒன்றினை வைத்து ரன் செய்தோம். அப்பொழுது உங்களுக்கு முடியும் இந்த நேம்ஸ் 2ன் இடையில் வெற்றிடம் வைக்க. ஏனெனில் நாம் கம்பைலுக்கு புரியும் வகையில் தான் ஃபார்மட்டினை எழுத வேண்டும். இங்கே நாம் ஸ்பெஷல் விஷயம் ஒன்றினை பேசினோம். அதுவே இந்த வேலையை சிங்கிள் லைன் ஒன்றில் செய்வது எப்படி என்று. ஏனெனில் இங்கே நாம் இந்த வேலையை செய்தால் லைன் 3 செல்கிறது. நீங்கள் பார்த்தவுடன் தெளிவாக இருக்கும். இங்கே படிக்க எளிதாக எப்படி போகிறது என்று சிந்தியுங்கள். நாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போல ஸ்ட்ரிங் ஃபுல் நேம் என்று நாம் வேரியபிள் ஒன்றை உருவாக்கியுள்ளோம். அதற்கு பின் ஃபுல் நேமுக்கு நாம் தேவையானபடி ஃபர்ஸ்ட் நேம் மற்றும் லாஸ்ட் நேம் வைத்து வெற்றிடத்துடன் சேர்த்து உருவாக்கியுள்ளோம். அதற்கு பின்
இறுதியாக ஃபுல் நேம் பிரிண்ட் செய்துள்ளோம். அதுவே எனது முதல் அப்ரோச். இரண்டாவது அப்ரோச் ஆனது இந்த அனைத்தையுமே கன்கட்டனேஷன் மற்றும் இன்டர்போலேஷன்ஸ் என்ற கான்செப்ட் இரண்டினையும் யூஸ் செய்து இவ்வாறு பிரிண்ட் செய்துள்ளது. இந்த இரண்டிலிருந்தும் உங்களுக்கு இந்த லைன் என்பதே படிக்க எளிதாக இருக்கின்றது இல்லையா? அதாவது நீங்கள் இவ்வாறு எழுத பழகினால் மிகவும் நல்லது. ஏனென்றால் நாங்கள் ஃப்ளட்டர் மூலம் அப்ளிகேஷன்ஸை டெவலப் செய்கின்ற பொழுது படிக்க எளிதான வகையில் கோட் எழுத வேண்டும். அதனால் மற்றொரு யூசர் ஒருவருக்கும் படிக்க அது எளிதாக இருக்கும். அந்த வகையில் கோட் எழுத வேண்டும் என்று நீங்கள் கோட் எழுதும் பொழுது நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனாலே நான் உங்களுக்கு இரண்டாவது அப்ரோச் பற்றி விளக்கத்தை கொடுத்தேன். நாங்கள் எமது அடுத்த கேள்வியினை பார்ப்போம். யூஸ் a compound assignment operator to add the string is great to full name என்பது நான்காவது கேள்வியாகும். அதாவது கம்பவுண்ட் ஆபரேட்டர் ஒன்றினை யூஸ் செய்து இந்த இஸ் கிரேட் என்ற ஸ்ட்ரிங்கினை ஃபுல் நேமிற்கு ஆட் செய்ய வேண்டும். அதாவது அலிஸ் ஜான்சன் இஸ் கிரேட் என்று எமக்கு ஆன்சர் வர வேண்டும். அதற்கு நாங்கள் கம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆபரேட்டரினை யூஸ் செய்ய வேண்டும். நான் மீண்டும் டாட் பேடிற்கு செல்கின்றேன். நான் இதனை நீக்குகின்றேன். இப்பொழுது கம்பவுண்ட் அசைன்மெண்ட் மூலம் இந்த இஸ் கிரேட் என்பதை எமது ஃபுல் நேமின் இறுதியில் இணைப்பதே எமக்கு இருக்கின்றது. நான் இங்கே கம்பவுண்ட் அசைன்மெண்ட் என்று எழுதுகின்றேன். நாங்கள் முன்னர் உள்ள பாட்டில் இன்டிஜர் எக்ஸ் என்பதற்கு எக்ஸ் பிளஸ் சமம் எக்ஸ் மைனஸ் சமம் என்று கன்கட்டனேஷன் செய்தோம். அந்த வேலையினையே உங்களுக்கு ஸ்ட்ரிங்கிற்கும் செய்ய முடியும். இந்த ஃபுல் நேம் என்பதற்கு நீங்கள் ஏதாவது ஸ்ட்ரிங் ஒன்றை சேர்க்க வேண்டும். இந்த வேலையை உங்களுக்கு செய்ய முடியும். உங்களுக்கு எந்த எரர் ஒன்றும் வராது. இந்த இடத்தில் நீங்கள் இஸ் கிரேட் என்பதை இணைக்க வேண்டும். இவ்வாறே கன்கட்டனேஷன் செய்வோம். நாங்கள் கதைத்தது ஸ்ட்ரிங் என்றால் அதற்கு கட்டாயம் ஸ்ட்ரிங் ஒன்றினையே அசைன் செய்ய வேண்டும். இன்டிஜர் என்றால் அதற்கு இன்டிஜர் வேல்யூ ஒன்றினையே கொடுக்க முடியும் என்று உங்களுக்கு நினைவில் இருக்கும். உங்களுக்கு அந்த விடயம் இங்கே புரிய வேண்டும். நாங்கள் இங்கே ஃபுல் நேம் என்பதை ஸ்ட்ரிங் ஆகவே டிஃபைன் செய்துள்ளோம். இந்த ஃபுல் நேம் என்பதற்கு எமக்கு 10 போன்ற வேல்யூ ஒன்றினை கொடுக்க முடியாது. ஏனென்றால் 10 என்பது இன்டிஜர் ஆகும். இங்கே the argument type is int can be assigned to a parameter type string என்று வருகிறது. அதாவது ஸ்ட்ரிங்கிற்கு இன்டிஜர் ஒன்றினை அசைன் செய்ய முடியாது. அதாவது அதன் டேட்டா டைப் பொருந்த வேண்டும். நான் இப்பொழுது இதனை பிரிண்ட் செய்து ரன் செய்கின்றேன். இவ்வாறு அலிஸ் ஜான்சன் இஸ் கிரேட் என்று வந்துள்ளது. இங்கே இருக்கின்ற வெற்றிடத்தையும் அது அடையாளம் கண்டுள்ளது. ஏனென்றால் இது ஸ்ட்ரிங் ஒன்றாகும். கொட்டேஷன்ஸ் உள்ளே எழுதப்படும் வெற்றிடத்தையும் கம்பைல் அடையாளம் காண்கின்றது. இது ஸ்ட்ரிங் இரண்டின் நடுவில் உள்ள வெற்றிடம் என்று உங்களுக்கு நினைவிருக்கும். இப்பொழுது நாங்கள் கம்பவுண்ட் ஆபரேட்டரினை யூஸ் செய்து ஃபுல் நேம் இருக்கும் இஸ் கிரேட் என்பதனை இணைத்தோம். இது அவ்வளவு ஹார்டான விடயம் ஒன்று இல்லை. நீங்கள் சரியாக இந்த கன்செப்டினை புரிந்து கொண்டால் உங்களுக்கு மிகவும் அது எளிதானதாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் அடுத்த பாட்டிற்கு செல்வோம். print the final values of x, y and full name என்று 5வது கேள்வியில் இருக்கின்றது. இந்த விடயங்களை நாங்கள் முன்னர் உள்ள செக்ஷன்களில் கதைத்தோம். இங்கே இது தனியான கேள்வியாக செய்ய வேண்டியிருந்தாலும் நான் பகுதிகளாக எடுத்துக்கொண்டு எக்ஸ்பிளைன் செய்ததனால் எக்ஸ் வேல்யூ y வேல்யூ என்பது எனது கோடில் இல்லை. உங்கள் கோடில் மேலே இருந்தால் print the final values of x, y and full name என்று நீங்கள் பிரிண்ட் செய்து பாருங்கள். இவ்வாறு நாங்கள் ஃபுல் நேம் ஒன்றினை பிரிண்ட் செய்தோம் என்று உங்களுக்கு தெரியும். எக்ஸ் மற்றும் y வேல்யூ ஒன்றையும் பிரிண்ட் செய்து பார்த்தோம். இந்த பார்ட் தேவையில்லை என்றால் கன்சிடர் செய்யாமல் இருக்க உங்களுக்கு முடியும். இவ்வாறே நாங்கள் எமது ஆரம்ப சேலஞ்ச் ஒன்றை தீர்த்தோம். எனது கோடில் இந்த சேலஞ்ச் ஒன்றை எக்ஸ்பிளைன் செய்வதற்கு முன்பாக நீங்கள் இந்த சேலஞ்ச் ஒன்றை தீர்த்திருந்தால் மிகவும் நல்லது. உங்களுக்கு இந்த சேலஞ்சின் சிறிதளவு பகுதிகள் கடினமாக இருந்திருக்கலாம், சிறிதளவு பகுதிகள் எளிதாகவே தீர்த்திருக்கலாம். ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் அனைவருக்கும் புரியும் வகையில் விளக்கினோம். உங்களுக்கு இந்த விடயங்கள் மிகவும் சிம்பிள் என்றால் இந்த செக்ஷன் பகுதிகளை ஸ்கிப் செய்ய உங்களுக்கு முடியும். இந்த கேள்வியினையே இந்த வீடியோவில் கதைக்க வேண்டும். நாங்கள் அடுத்த பாட்டில் டாட்டில் டைப் கன்வர்ஷன் என்று கூறும் கான்செப்ட் பற்றி பார்ப்போம்.